உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பயன்படுத்தி வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அழகு என்பது இன்றைய சமுதாயத்திலே மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. குறிப்பாக முக அழகு, முகத்திலே இருக்கின்ற தோலினுடைய மினுமினுப்பு, இவையெல்லாம் நமக்கு ஒரு மெருகூட்டக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய ஒன்றாக விளங்குகிறது. இதற்கு பப்பாயா என்ற பப்பாளி பழம் ஒரு மருந்தாகி பயன் தருகிறது. அதாவது த ஃப்ரூட் ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்று பப்பாளி பழத்தை சொல்லுவது உண்டு. தேவ மாதர்களின் கனி என்று பப்பாளி பழத்தை நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு பப்பாளி பழத்திலே விட்டமின் ஏ, சி, இ இவை செறிந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள்ளுக்கு சாப்பிடுவதனாலேயும் மேலுக்கு போடுவதனாலேயும் அது நமக்கு பல்வேறு ஆரோக்கியத்தை தருகின்ற ஒன்றாக விளங்குகிறது. உள்ளுக்கு சாப்பிடுவதனாலே வயிற்று புண்களை ஆற்றுகிறது. பீட்டா கெரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிலே மிகுந்து இருப்பதனாலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த பப்பாளி விழுதை எடுத்து அதனோடு போதிய எலுமிச்சை சாறு சேர்த்து சிறிது தேன் சேர்த்து மூன்றையும் உறவாடும்படி ஒன்றாக குழைத்து விழுதாக்கி முகப்பூச்சாக த ஃபேஸ் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய வகையிலே, த ஃபேஸ் பேக் என்று சொல்லக்கூடிய நிலையிலே முகப்பூச்சாக பூசி வைத்திருந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து இளம் சூடான நீரினாலே கழுவி விடுவதனாலே முகத்திலே இருக்கின்ற கருந்திட்டுக்கள், வெண்படைகள், கரும்படைகள், அது மட்டுமல்லாமல் அடிக்கடி வருகின்ற முகப்பருக்கள், அக்னி என்று சொல்லுகின்ற நிலை, இவற்றையெல்லாம் போக்கி முகத்துக்கு ஆரோக்கியம் தருவது மட்டுமல்லாமல் ஒரு ஆன்டி ஏஜிங் என்கின்ற வகையிலே முகச் சுருக்கத்தை குறைக்கக்கூடியதாக, தணிக்கக்கூடியதாக இந்த பப்பாளி, எலுமிச்சை, தேன் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. மேல் இன்ஃபெர்டிலிட்டி என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பொழுது ஆண் மலடு என்று தமிழ்படுத்தலாம். இந்த ஆண் மலடு என்ற நிலையிலே இந்த விந்துனுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருப்பது. பொதுவாக நல்ல ஆரோக்கியமான ஆணுக்கு விந்துனுடைய எண்ணிக்கை 12 கோடி அளவு, அதாவது 120 மில்லியன் என்று சொல்லக்கூடிய நிலை, 120 மில்லியன் அளவுக்கு விந்துவனுடைய எண்ணிக்கை இருக்க வேண்டும். அதனுடைய பயணத்தன்மை என்கின்ற மொட்டிலிட்டி, அதிலே வேகமாக நீந்தி செல்லக்கூடிய ரேபிட் ப்ரோக்ரெசிவ் மொட்டைல் என்று சொல்லக்கூடிய விந்துக்களின் எண்ணிக்கை 60 விழுக்காடு இருக்க வேண்டும். இல்லாத நிலையிலே அது மேல் இன்ஃபெர்டிலிட்டி, ஆண் மலடு என்று சொல்லுவார்கள். இந்த நிலையிலே கிரீன் டீ, பசுமை தேயிலை ஒரு அற்புதமான மருந்தாகி விந்து உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. எப்பொழுதெல்லாம் விந்துனுடைய எண்ணிக்கை 15 மில்லியன் அதற்கு குறைவாக வருகிறதோ அப்பொழுது மலட்டு தன்மை என்பது இயற்கையாக அமைகிறது. ஒலிகோ அசூஸ்போமியா என்று ஆங்கிலத்திலே அதை குறிப்பிடுவது உண்டு. அந்த நிலையிலே அன்றாடம் 2 கப் அளவு, காலை 1 கப், மாலை 1 கப் அளவுக்கு பசுமை தேயிலையை தீநீராக, அதாவது கிரீன் டீ என்று ஆங்கிலத்திலே நாம் பெறக்கூடிய ஒன்று, அதை பருகுவதனாலே சில மாதங்களிலே இந்த விந்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய பயணத்தன்மையும் அதிகரித்து ஆணுக்கு ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பிள்ளை பேறு ஏற்படுகின்ற ஒரு நிலை நிச்சயம் உண்டாகும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, வால் மிளகு
நமக்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. பிப்பர் கியூபேபா என்று இதற்கு ஆங்கில பெயரை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது ஒரு வால் போன்ற நிலையையும் மிளகு போன்ற உருவத்தையும் பெற்றிருப்பது வால் மிளகு. இது சிறிது கசப்பும் காரமும் உடைய ஒரு பொருளாக விளங்குகிறது. இது ஒரு ஹெப்படோ புரொடெக்டிவ் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரல் நோய்களை தடுக்கக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணங்களை இது பெற்றிருப்பதினாலே தொண்டை புண், தொண்டை கம்மல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதய நோய்களை இதமான நிலைக்கு இது கொண்டு வருகிறது. அதோடு கூட சுவாச பாதையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்கி சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற பணியை மிளகை போலவே இதுவும் நமக்கு தருகிறது. அது மட்டும் அல்லாமல் இது காச நோய், டிபி என்கின்ற நோயிலே இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்மருந்தாக நமக்கு திகழ்கிறது. பசியை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது. காய்ச்சலை தணிக்கிறது. அது மட்டுமல்லாமல் உடலுக்கு ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே இருந்து உறுப்புகளை தூண்டுவிப்பானாக இது விளங்குகிறது. அந்த வகையிலே இந்த வால் மிளகு எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு வால் மிளகோட மருத்துவ குணங்கள் என்ன, வால் மிளகை எதற்கெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். வால் மிளகு நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இது பார்ப்பதற்கு மிளகு மாதிரி தான் இருக்கும், ஆனா வால் போன்ற இந்த அமைப்பு இருக்கும். இந்த வால் மிளகு ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய மருந்து அப்படின்றதுனால இது அதிக அளவில் நம்ம பயன்படுத்தக்கூடாது. கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டா கூட வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால மிக குறைந்த அளவில் தான் நம்ம வால் மிளகை மருந்தாக பயன்படுத்தணும். வால் மிளகு நம்ம ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக வாய் துர்நாற்றம் இருக்கும் பொழுது, ஈறுகளில் வலி இருக்கும் பொழுது பயன்படுத்தலாம். ஈறுகளில் வலியோ வீக்கமோ இருக்கும் பொழுது நம்ம இந்த வால் மிளகு ஒரு 5-6 வால் மிளகு எடுத்து அதோட லவங்கம் 2 லவங்கம் வச்சு நல்லா இடிச்சிட்டு நீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை வடிகட்டிட்டு அதை கொண்டு நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரும் பொழுது இது ஒரு ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட்டாக செயல்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும். அதனால வரக்கூடிய சீழ்பிடித்தல், வலி இது எல்லாமே கம்மியாகும். பயோரியாக்கும் இதை நம்ம மருந்தா பயன்படுத்தலாம். மூக்கடைப்பு, ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனை இருக்கும்பொழுது நம்ம வால் மிளகை புகைப்பதற்காக பயன்படுத்தலாம். வால் மிளகை எடுத்து நம்ம நெருப்பில் இட்டு புகைச்சி அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையை நம்ம சுவாசிச்சுட்டு வரும் பொழுது மூக்கடைப்பை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், தலைபாரம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அழற்சியை போக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இருமல் இருக்கும் பொழுது நம்ம வால் மிளகை இடிச்சு பொடி பண்ணிட்டு அதோட பனை வெல்லம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது, சுவைச்சு சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இருமலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தா இது செயல்படும். இப்போ நம்ம வால் மிளகை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல், பால்வினை நோயினால் வரக்கூடிய ஒழுக்கு, மேக நோய்கள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: வால் மிளகு, படிகாரம், கரியுப்பு, மோர். வால் மிளகு ஒரு 3 வால் மிளகு, ஒரு வேளைக்கான மருந்து தயார் பண்ண 3 to 5 வால் மிளகு எடுத்துக்கலாம். நம்ம இதை இடிச்சுக்கலாம். இதோட ஒரு சிட்டிக்கை அளவு படிகாரம் அதையும் சேர்த்து இடிச்சிடலாம். படிகாரமும் நம்ம உள்ளுக்கு மருந்தா பயன்படுத்தும் போது மிக குறைந்த அளவுல தான் பயன்படுத்தணும். ஒரு சிட்டிக்கை அளவு தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இடிச்சு வச்சிருக்க வால் மிளகு, படிகாரம் இவை 2 சேர்ந்த கலவையை இந்த பாத்திரத்துல எடுத்துக்கலாம். இதோட நம்ம ஒரு 2 சிட்டிக்கை கறி உப்பு சேர்த்துக்கலாம். பசுமோர் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிடலாம்.
வால்மிளகு, படிகாரம், பசுமோர் மற்றும் கரியுப்பு சேர்ந்த இந்த பானத்தை தினமும் ஒரு வேளை காலை நேரத்துல நம்ம பருகிட்டு வரும் பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், பால்வினை நோய்களால் வரக்கூடிய ஒழுக்குகளை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் எரிச்சல், சிறுநீர் தாரையில ஏற்படக்கூடிய எரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் இதை நம்ம பயன்படுத்தலாம். வால்மிளகை நம்ம குழந்தைகளுக்கான ஒரு டிவார்மிங் ஏஜென்ட்டா பயன்படுத்தலாம். வால்மிளகை இளவருப்பா வறுத்துட்டு அதை நம்ம பொடி பண்ணிட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு அந்த பொடி எடுத்துக்கிட்டு அதோட தேன் மிக்ஸ் பண்ணி வாரம் ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும் பொழுது 3 வாரங்கள் தொடர்ந்து வாரம் ஒரு முறை மட்டும் இரவு தூங்க போகும்பொழுது நம்ம கொடுத்துட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பூச்சிகளையும் புழுக்களையும் அதோட முட்டைகளையும் அகற்றக்கூடிய மருந்தா இது செயல்படும். அன்பான நேயர்களே, பிப்பர் கியூபேபா என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது வால்மிளகு. இந்த வால்மிளகு ஒரு அற்புதமான ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி வைரல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பெண்களினுடைய லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்போக்கு, அதற்கு காரணமாக இருக்கின்ற கருப்பை குற்றங்கள், கருப்பை அழற்சி இவற்றை போக்குவதாக விளங்குகிறது. ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பால்வினை நோயான கொனேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை ஒழுக்கு இவற்றை போக்கி அவர்களுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. இந்த வால்மிளகு கல்லீரல், மண்ணீரல், அதனுடைய வீக்கம், அழற்சி, சீர்கேடுகள் இவற்றையெல்லாம் போக்குவது என்பதையும் நாம் இங்கே மறத்தல் ஆகாது. அது மட்டுமன்றி காச நோயிலே இருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்குகிறது. தொண்டை கம்மல், தொண்டை வறட்சி இவற்றையெல்லாம் போக்கி குரலுக்கு நல்ல வளத்தை தரக்கூடியதாக இது திகழ்கிறது. இரு பாலருக்குமான ஒழுக்கை போக்குவது மட்டும் அல்லாமல் இன உறுப்புகளுக்கு பலம் தருகிறது, செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது, இதயத்துக்கு பலம் தருகிறது, நுரையீரல் நோய்களை இது வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படி இந்த வால்மிளகு விளங்குகின்ற நிலையிலே இதற்கு ஒத்த மருத்துவ குணத்தை பெற்றிருக்கின்ற ஆலம் பொட்டாஷ் என்று சொல்லக்கூடிய படிகாரம் ஒரு துவர்ப்பு, அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச் செய்யும் தன்மையுடையதாக விளங்குகிறது. இது மேற்பற்றாக போடுகின்ற பொழுது புண்களை ஆற்றுகின்ற ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சீதபேதி, இரத்த பேதி, வெள்ளை ஒழுக்கு இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. வால்மிளகோடு படிகாரம் சேருகின்ற போது என்ன மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.